எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது நாளைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A படிக்கிறவங்களுக்காக அப்கமிங் எக்ஸாமுக்காக 2025ஆம் ஆண்டு தேர்வை நோக்கி படிக்கிறவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, INM, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸ், மேக்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா யூனிட்டுமே வந்து இதில் கவர் பண்ணுவோம். தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் நியூ புக்கும் ஆட் பண்ணியிருக்கோம், ஓல்டு புக்கும் இருக்குது, ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் மொத்தமாக எத்தனை டெஸ்ட் நடக்கும்னா 59 டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். தமிழ் மீடியம் பேட்ச் தான் அது. இதுக்கான ஃபீஸ் வந்து 999 ரூபாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நியூ பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா தான் 999 ரூபாய். ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா 899 ரூபாய் ஃபீஸ் ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். ஸோ இப்போது மத்திய அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அந்த 5 மொழிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மராத்தி, அடுத்து பெங்காலி, நெக்ஸ்ட்டு பாலி, பிராகிருதம், அடுத்து அசாமி. இந்த 5 மொழிகளுக்கு தான் இப்போ செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. கவனிங்க, இப்போ செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான். 2004ஆம் ஆண்டு தான் தமிழ் மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஸோ அதாவது 2004ஆம் ஆண்டில் அக்டோபர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மொழிகளுக்கு வந்து செம்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வகை மொழிகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருந்தாங்க செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கு. ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு இந்தியாவில் எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழிக்கு தான் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 2004ஆம் ஆண்டில். அதுக்கு அடுத்த வருஷம் சமஸ்கிருதத்துக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அடுத்து 2008 தெலுங்கு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அடுத்து கன்னட மொழிக்கும் அதே ஆண்டில் செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. மலையாளத்துக்கு 2013 செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. ஒடியா மொழிக்கு 2014ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டதின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த லாங்குவேஜ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அதை கால வரிசைப்படுத்தணும் ஆன்சரில். ஸோ அதனால நீங்கள் இயரை நோட் பண்ணிக்கணும், ப்ளஸ் எந்த மொழி அப்படிங்கிற செம்மொழி அந்தஸ்து எந்த மொழிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மொழிகளோட வரிசையில் இப்போ புதுசாக 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படுது. ஸோ அந்த 5 மொழிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, அடுத்து வங்க மொழி அதாவது பெங்காலி மொழிக்கு வந்து இப்போ செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வி, ஆராய்ச்சி துறைகளில் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ செம்மொழி அந்தஸ்து ஒரு மொழிக்கு வழங்கப்படுறதுனால அந்த மொழியுடைய பண்டைய நூல்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படுது, ஆவணப்படுத்தப்படுது, மேலும் டிஜிட்டல் மயமாக்கப்படுது. அதாவது நம்ம புக்கு மட்டும் இல்லாமல் அதை நம்ம கம்ப்யூட்டர்லேயும் பார்க்குற மாதிரி டிஜிட்டல் மயமாக்கப்படுது. அடுத்து மொழிபெயர்க்கப்படுது. ஒரு மொழி இப்போது இந்த தமிழ் மொழி செம்மொழி இருக்குன்னா செம்மொழி மொழியான தமிழ் மொழி நூல்கள் வந்து வேறு மொழிகளுக்கு வந்து மொழிபெயர்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியீடு மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருது இப்போ ஒரு மொழி வந்து செம்மொழி அந்தஸ்து பெறுறதுனால. அடுத்து 2வது கேள்வி, எண்ணெய் வித்துகள் உற்பத்தியை எந்த ஆண்டுக்குள் 6.97 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030 to 31. ஸோ பார்த்தீங்கன்னா 2030 to 31ஆம் ஆண்டுக்குள்ள எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை வந்து 6.97 கோடி டன்னாக உயர்த்துறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நம்ம கூட முன்னாடி பார்த்துருப்போம் 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அடுத்து பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வேளாண் அமைச்சகம், மத்திய வேளாண் அமைச்சகத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் வந்து மத்திய நிதியுதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த மத்திய நிதியுதவி திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டு 2 புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், இன்னொன்று கிருஷோன்னதி திட்டம். இதை வந்து இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா PM ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, கிருஷோன்னதி யோஜனா. ஸோ இந்த 2 திட்டங்கள், இதுல இந்த பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்படுது. அடுத்து கிருஷோன்னதி திட்டம் அப்படிங்கிறது உணவு பாதுகாப்புல நம்ம நாட்டை தன்னிறைவை அடைய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தொடங்கப்படுது. ஸோ இந்த 2 திட்டங்களும் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 திட்டங்களுக்கும் 1,01,321.61 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய சமையல் எண்ணெய் வித்துக்கள் இயக்கம். ஸோ இப்போ தேசிய சமையல் எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதாவது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த 7 வருடங்கள்ல, இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகள்ல 10,103 கோடி மதிப்பீட்டில் இது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது, அதே மாதிரி சமையல் எண்ணெயில் நம்ம நாட்டை தன்னிறைவு அடைந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது தொடங்குறாங்க. ஸோ தன்னிறைவு அப்படின்னா இப்போ மற்ற வெளிநாடுகள்லேருந்து இப்போ சமையல் எண்ணெய் வந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம் இல்லையா, அதை குறைச்சி நம்ம நாட்டிலேயே சமையல் எண்ணெயை வந்து நம்ம உற்பத்தி செய்கிறது. ஸோ நம்ம நாட்டுக்கு தேவையான எண்ணெயை வந்து நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்கிறது தான் நம்ம வந்து அதில் தன்னிறைவு அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை வந்து அதிகரித்து சமையல் எண்ணெயில் நம்ம நாட்டை தன்னிறைவு இலக்கை எட்டும் வகையில தான் இந்த தேசிய சமையல் எண்ணெய் வித்துகள் இயக்கமானது நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்ல 10,103 கோடி செயல்படுத்தப்பட இருக்கு. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி அந்நிய செலாவணியை சேமிக்கிறது தான் இந்த தேசிய சமையல் எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 2022-23 ஆண்டில் வந்து 3.9 கோடி டன்னா இருந்துச்சு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி ஆனது. ஸோ இதை வந்து 2038-31 ஆண்டுக்குள்ள 6.97 கோடி டன்னாக உயர்த்துறதுக்கு மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த எண்ணெய் வித்துக்கள் உற்பத்திக்காக பார்த்தீங்கன்னா தரமான வித்துக்களை வந்து சரியான நேரத்தில் மாநிலங்களுக்கு கிடைக்க செய்வதற்காக சதி அப்படிங்கிற வலைதளமானது தொடங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 3வது கேள்வி, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ் தமிழ்வாணன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் தமிழ்வாணன் அவர்கள் வந்து தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எஸ் தமிழ்வாணன் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் நீதிபதியாக ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்றிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா PR சிவகுமார். இவர் ஓய்வு பெற்றுட்டாரு. ஸோ அதை எடுத்து எஸ் தமிழ்வாணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, சென்னையில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவுக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 118.9 கிலோமீட்டர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்டத்தின் கீழ் தான் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களானது 3 பெட்டிகளோடு தயாரிக்கப்பட்டிருக்கு. முதல் மெட்ரோ ரயிலானது ஓட்டுநர் இல்லாத ரயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் தான். இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்ட திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கான திட்டம் அப்படின்னா 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கான திட்டம் தான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்டம்ங்கிறது. இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோம்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 63,246 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2ஆம் கட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்களோட அமைக்கப்பட இருக்கு. ஸோ இதுக்கிடையில் எத்தனை ரயில் நிலையங்கள் அமைக்க போறாங்கன்னா 128 ரயில் நிலையங்கள் வந்து அமைக்கிறாங்க. ஸோ 3 வழித்தடங்கள் சொன்னோம் இல்லையா, எதனிடையே அப்படின்னு அந்த வழித்தடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது
மாதாவரம் டு சிப்காட் இடையே முதல் வழித்தடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 45.8 கிலோமீட்டர் தொலைவிலானது. அடுத்து கலங்கரை விளக்கத்துலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் இது வந்து 2வது வழித்தடம். ஸோ 26.1 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது இந்த வழித்தடம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா மாதவரம் டு சோழிங்கநல்லூர் இடையே 3வது வழித்தடமானது அமைக்கப்படும். ஸோ இது வந்து 47 கிலோமீட்டர் தொலைவு. மொத்தமாக 118.9 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 63,246 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டுக்குள்ள இந்த திட்டம் வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 5வது கேள்வி, தமிழ்நாட்டில் முழுமையாக மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விழுப்புரம், விருதுநகர். ஸோ இப்போ மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ ப்ரெக்னென்சி டைமில் கர்ப்ப காலத்தில் அந்த பெண்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க, இல்லைனா ப்ரெக்னென்சி முடிஞ்சு அதாவது பிரசவத்துக்கு அப்புறமா 42 நாட்களுக்குள்ளே வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதை தான் வந்து மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டமாக 2 மாவட்டங்கள் இருக்குது, விழுப்புரமும் விருதுநகரும் இருக்குது. ஸோ கவனிங்க, இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1,00,000 பேருக்கு 72ஆக இருக்குது. அதாவது 1,00,000 கர்ப்பிணி பெண்களில் 72 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து குறிக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 55லேருந்து 46ஆக குறைஞ்சிருக்கு. அதாவது 9% மகப்பேறு இறப்பு விகிதமானது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மகப்பேறு இறப்பு விகிதம் இல்லாத மாவட்டங்களாக விருதுநகர் மற்றும் விழுப்புரம் இந்த 2 மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, சாகோஸ் தீவு கூட்டத்தை எந்த நாட்டிடம் ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்பந்தம் மேற்கொண்டது? ஆன்சர் மொரீஷியஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சாகோஸ் தீவு கூட்டத்தை பிரிட்டன் நாடு மொரீஷியஸ் நாட்டிடம் ஒப்படைக்கிறதுக்கு இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்தியா பாராட்டியிருக்கு, வரவேற்றிருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம இந்தியா தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த சாகோஸ் தீவு கூட்டத்தை ஒப்படைக்கிறதுக்கான சமாதான பேச்சுவார்த்தையில் வந்து மிகுந்த பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ மொரீஷியஸ்ட பார்த்தீங்கன்னா சாகோஸ் தீவை இப்போ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டன் நாடு கொடுக்கறதுக்கு இப்போ முடிவெடுத்திருக்கு. அதுக்கான ஒப்பந்தத்தை வந்து பிரிட்டன் நாடு மேற்கொண்டிருக்கு. இந்த சாகோஸ் தீவு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தீவு இருக்கு, டியாகோ கார்சியா தீவு, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவு. ஸோ இந்த தீவுல தான் பிரிட்டன் அப்புறம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ராணுவ தளவாடங்களை அங்கே வச்சிருக்கு. ஸோ பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுடைய ராணுவ தளமாக இந்த டியாகோ கார்சியா தீவு விளங்குது. மேலும் வெப்பமண்டல பவளப்பாறைகளை கொண்ட ஒரு தீவு தான் இந்த டியாகோ கார்சியா தீவுங்கிறது. ஸோ இந்த தீவு உள்ளடக்கிய ஒரு தீவு கூட்டம் தான் சாகோஸ் தீவு கூட்டம். இதை வந்து இப்போ 50 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டன் நாடு மொரீஷியஸ்ட ஒப்படைக்கிறதுக்கு இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. 7வது கேள்வி, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 15. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 பற்றி நமக்கு தெரியும், சட்டப்பிரிவு 14 பற்றி நமக்கு தெரியும். அதாவது சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 14ங்கிறது. ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது அதே கொஞ்சம் விரிவாக சொல்லக்கூடியது. அதாவது மதம், இனம், மொழி, ஜாதி அடிப்படையில் யாரையுமே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் 15 பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாநிலங்களில் சிறையில் வந்து ஒரு விதிகள் இருக்கும் இல்லையா, சிறை கைதிகள் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விதிகள் இருக்கும் இல்லையா, அந்த விதிகளில் ஜாதி பாகுபாடு இருக்குது, அதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. தடை செஞ்சு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது என்ன ஜாதி பாகுபாடு, அதில் என்ன ஜாதி பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிறை கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து உயர்ந்த ஜாதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சமையல் செய்கிறது அந்த மாதிரியான வேலைகளை கொடுக்கறது, தாழ்ந்த ஜாதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட்டுறது, பெருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போது ஜாதி பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 10 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கான விதிகளை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதங்களுக்குள்ள அந்த விதிகளை திருத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ஸோ வேலைகளை பிரித்து கொடுக்கறது, தங்குமிடம், இவற்றில் ஜாதி பாகுபாடு சிறை கைதிகளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தான் இந்த தடையை வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ண ஒரு ஆர்டிகல், இந்த தீர்ப்பில் மென்ஷன் பண்ண ஒரு ஆர்டிகல் தான் இந்த 15 ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டிகல் 15ங்கிறது மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான்
இந்த 16 ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது. ஸோ இதை மீறுவதாக அந்த விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு. 8வது கேள்வி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெற்ற பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 63.88% வாக்குகள். ஸோ பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 10 ஆண்டுகளாக பேரவை தேர்தலே நடத்தப்படாமல் இருந்துச்சு. இப்போ தான் முதன்முறையாக தேர்தல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 63.88% வாக்குகளானது பதிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 தொகுதிகளை கொண்டது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 370 கீழ் பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்தானது வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு அந்தஸ்து வந்து 2019ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. ஸோ இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமாக இருந்த நிலையில் அதை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து தேர்தலை நடத்தப்படாமல் இருந்த நிலையில் இப்போதான் முதன்முறையாக 3 கட்டங்களாக தேர்தல் வந்து நடத்திருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மொத்தமாக 90 தொகுதிகளை கொண்டது. இந்த 3 கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா 63.88% வாக்குகள். ஸோ மொத்த வாக்காளர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சுமார் 88 லட்சம் பேர். அதில் வாக்குகள் சதவீதம் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்குன்னா 63.88% வாக்குகள். ஸோ இது வந்து மக்களவை தேர்தலில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பதிவான வாக்குகளை விட வாக்கு சதவீதத்தை விட அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்களவை தேர்தலில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து 58.58% வாக்குகள் தான் பதிவாயிருந்திருக்கு. 9வது கேள்வி, எத்தனை பேருக்கு கலைச்செம்மல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 பேர். ஸோ பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு வந்து கலைச்செம்மல் விருதானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவியம் அப்புறம் சிற்பக்கலையில் சாதனைகளை புரிகிறவங்களுக்கு தான் வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷம் கலைச்செம்மல் விருது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரபு வழி ஓவிய பிரிவில் ஏ மணிவேல் என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மரபு வழி சிற்ப பிரிவில் லே பாலச்சந்தர் என்பவருக்கும் கோ கன்னியப்பன் என்பவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நவீன பாணி ஓவிய பிரிவில் கே முரளிதரன், ஏ செல்வராஜ் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. நவீன பாணி சிற்ப பிரிவில் ரா ராகவன் என்பவங்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா எழுதும்போது படிக்கும்போது தான் வந்து தூய தமிழில் படிக்கிறோம். நடைமுறையிலே பார்த்தீங்கன்னா பிழை இல்லாமல் தூய தமிழ்லே வந்து படிக்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய நடைமுறையிலே வந்து தூய தமிழில் பேசக்கூடிய தமிழுடைய தனி பற்றாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தூய தமிழ் பற்றாளர் விருதானது தமிழக அரசில் வந்து வழங்கப்படுது தமிழ்நாட்டில். ஸோ மாவட்டத்துக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருது வந்து ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறைகள் வந்து அதிகமாக நடக்குது. மேலும் மத சுதந்திரம் வந்து மோசமான நிலையில நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க அரசின் ஆணையத்துடைய வருடாந்திர அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்திய வம்சாவளி சேர்ந்த சிங்கப்பூர் நாட்டின் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான எஸ் ஈஸ்வரன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓராண்டு சிறை தண்டனையானது இப்போ விதிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2க்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து October 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 year சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த வருஷம் October 1லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 1 yearக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கான ஃபீஸ் வந்து 600 ரூபி. எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை இந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் எஸ்ஐ பேட்ச் இருக்குது, தமிழ் பேட்ச் இருக்குது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அசாமி. 2வது கேள்வி, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை எந்த ஆண்டுக்குள் 6.97 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030 to 31ஆம் ஆண்டு. 3வது கேள்வி, தமிழ்நாடு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் தமிழ்வாணன். 4வது கேள்வி, சென்னையில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவுக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 118.9 கிலோமீட்டர். 5வது கேள்வி, தமிழ்நாட்டில் முழுமையாக மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம் எது? ஆன்சர் விழுப்புரம், விருதுநகர். 6வது கேள்வி,
சாகோஸ் தீவு கூட்டத்தை எந்த நாட்டிடம் ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் மொரீஷியஸ். 7வது கேள்வி, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 15. 8வது கேள்வி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெற்ற பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஆன்சர் 63.88%. 9வது கேள்வி, எத்தனை பேருக்கு கலைச்செம்மல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 பேர். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.